சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள மின் பகிர்மான மையத்தில் டிரான்ஸ்பார்மர் வெடித்து தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் வடசென்னையின் பல பகுதிகள் இருளில் மூழ்கின. இதுகுறித்து நமது செய்தியாளர் ஆனந்த் அளித்த கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம். தண்டையார்பேட்டையில் உள்ள துணை மின் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தினை அணைப்பதற்காக தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகிறார்கள். தண்டையார்பேட்டையில் உள்ள துணை மின் நிலையத்தில் இன்று மாலை சரியாக 7 மணி அளவில் இங்கு உள்ள துணை மின் நிலையத்தின் ஒரு டிரான்ஸ்பார்மரத்தில் ஏற்பட்ட மின்கசிவின் காரணமாக அதிலிருந்து ஆயில் பற்றிக் கொண்டு தொடர்ந்து எரிந்து வருகிறது. அதனை அணைப்பதற்கான பணிகளை கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களை கொண்டு தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகிறார்கள். இந்த டிரான்ஸ்பார்மரிலிருந்து ஏராளமான ஆயில் வெளியேறியதன் காரணமாக அந்த ஆயில் முழுமையாக பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அதனை தண்ணீர் ஊற்றி அணைக்க முடியாது என்பதால் வேறொரு இது தேடி தற்போது அதற்கான முயற்சிகளை செய்து வருகிறார்கள். மணல் கிடைக்கும் பட்சத்தில் இந்த தீயினை அழைத்து விடலாம் என தீயணைப்பு வீரர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி தற்போது அதிக அளவிலான ஆயில் பற்றி எரிந்து கொண்டிருப்பதன் காரணமாக இந்த பகுதி முழுவதுமாகவே கரும்புகை சூழ்ந்துள்ளது. இந்த துணை மின் நிலையம் அமைந்துள்ள பகுதிக்கு மிக அருகாமையில் ஹவுசிங் யூனிட் குடியிருப்புகள் இருப்பதன் காரணமாக அங்கு இந்த தீ பரவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதால் அந்த பகுதியிலிருந்து தீயினை அணைக்கின்ற முயற்சியினை தற்போது தீயணைப்பு வீரர்கள் செய்து வருகிறார்கள். தீ அந்த பக்கம் செல்லாமல், அதாவது குடியிருப்பு பகுதிக்குள் தீ பரவாமல் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டிருந்தாலும் கரும்புகை, அதாவது தீ இந்த ஆயில் எரிவதன் காரணமாக ஏற்பட்டுள்ள கரும்புகை என்பது முழுக்க குடியிருப்பு பகுதியில் சூழ்ந்துள்ளது. இந்த மின் பகிர்மான மையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக சென்னை வடசென்னை பகுதியில் பெரும்பாலான இடங்களில் மின்சாரம் முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் திவ்யனுடன் ஆனந்த்.